தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையாரை போற்றி, அருள் தரும் உமையாலே போற்றி போற்றி. சிவம் டிவி நேயர்களே, அன்பான இனிய நற்காலை வணக்கம். அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய பஞ்சாங்க பலாபலன்களை பார்ப்போம். இன்றைய குரோதி வருடம் சித்திரை 13ஆம் நாள் 26/4/2024 வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அனுஷம், சந்திராஷ்டம நட்சத்திரம் ரேவதி. இன்றைய கரணம் வனிசை, நாமயோகம் வரியன். இன்றைய யோகம் சித்த நாம யோகம். இன்றைய திதி திருதியை திதி. இன்றைய ராகு காலம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய குளிகை 7 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை. மாலை நல்ல நேரம் 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. மாலை கௌரி நல்ல நேரம் 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய பஞ்சாங்க கிரக நிலவரங்களை பார்ப்போம். மேஷத்தில் குரு, சுக்கிரன், சூரியன். கன்னியில் கேது, விருச்சகத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, செவ்வாய், புதன். புரியுதுங்களா? இன்றைய கிரக நிலவரங்கள் பார்த்தோம். அடுத்தது நாள் வெள்ளிக்கிழமை, திருதியை திதி இணைந்திருக்கின்ற ஒரு பொன்னாள். சேமிப்பை செய்ய வைக்கக்கூடிய ஒரு நாள். சேமிப்பு செய்ய வைக்கக்கூடிய நாள்னா சேமிப்பு பண்ணணுமானா ஆமாம், பண்ணுறதுக்கு உத்வேசம் எடுக்கின்ற ஒரு நாள் இந்த பொன்னாள்னு சொல்லுவோம். அதாவது இந்த ஆண்டுகளில் நீர்நிலைகளில் இப்போ தண்ணி பற்றாக்குறை இருக்கிறவங்க அல்லது போர் போடணும் அப்படின்னு செய்கிறவங்க இந்த ஆண்டில் வெள்ளிக்கிழமைகளில் செஞ்சால் அது வெற்றி அடையும். இல்லது சுக்கிரனோட நட்சத்திரத்தில் செய்யும்போது சிறப்படையும். இந்த ரெண்டுமே பயன்படுத்தினீங்கன்னா அவங்களுக்கு தண்ணீர் பஞ்சம் வராது. இந்த நிலத்தடி நீரை நம்பியே இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சின்ன ஒரு டிப்ஸ். இதை செய்யும்போது அவங்க வாழ்க்கையில் அதுக்கான கஷ்டத்துலேருந்து வெளியே வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் அனுஷ நட்சத்திரம். இந்த அனுஷ நட்சத்திரம் வாழ்வியலில் எல்லாமே 100% அனுபவிச்சிருப்பாங்க. ப்ளஸ் ஆர் மைனஸ். ப்ளஸ்ஸுன்னாலும் உச்சம். ஒரு வானூர்தி பயணம் செய்கின்ற அளவுக்கு ஒரு மேன்மையான வாழ்க்கையில் இருந்திருப்பாங்க. நடந்து செல்கின்ற அளவுக்கு இருக்கின்ற ஒரு வாழ்க்கையும் வாழ்ந்திருப்பாங்க. அனுஷ நட்சத்திரத்துக்கு அவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம். இந்த விருச்சகமே அப்படி தான். இந்த விருச்சகம் யாருன்னு தெரியும்? நம்ம மண்ணின் மைந்தரோட ராசி. புரியுதுங்களா? இப்போ ஒரு போட்டி தானே, இப்போ ஒரு விஷயம் நடக்குது இல்லைங்களா? வெற்றி தோல்வி அடுத்த விஷயம். அவங்களுக்கு எல்லாமே தெரியும். ப்ளஸ் ஆர் மைனஸ். ஒரு மைனஸையும் கொடுக்கும், அதே உச்சத்தில் எடுத்து வைக்கக்கூடிய அந்த நட்சத்திரம். இந்த அனுஷ நட்சத்திரக்காரங்க எப்பொழுதுமே யாரை பிடித்தா நல்லா இருக்கும் அப்படின்னா மகாலட்சுமி பிடிக்கணும், சனீஸ்வர பகவானை பிடிக்கும். இது ரெண்டு தான். இது ரெண்டையும் அவங்க ஒரு சேர பற்றி கொண்டு பயணம் செய்தால் வெற்றி அடையலாம். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய கண்டங்கள், நிறைய விஷயங்கள், பொருளாதார இழப்பு எல்லாத்தையும் சந்திச்சுக்கிட்ட ஒரு மனிதன்னா விருச்சிக ராசியில் இருக்க அனுஷ நட்சத்திரம் தான். ஒரு உயர்வான நட்சத்திரம் தான். ஆனால் அது எல்லா விதமான விஷயங்களையும் அனுபவித்து முடிக்க கொண்டிருக்கக்கூடிய காலம் இந்த காலம். அதனால் அந்த அனுஷ நட்சத்திரக்காரங்க தவறாமல் சனீஸ்வரர் வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு செய்யும்போது
மிகுந்த வெற்றி அடைவாங்க. இந்த அனுஷ நட்சத்திரக்காரங்க வீட்டில் கண்டிப்பாக மகாலட்சுமி இருப்பாங்க, பேர்லேயே இருப்பாங்க, வேறு எதுவும் தேவையில்லை. ஒரு உதாரணம், அந்த அந்த அளவுக்கு கிரகங்கள் அவங்கள செம்மைப்படுத்தி கொண்டிருக்கின்றது. செம்மைப்படுத்திடுவாங்க. எப்பொழுதும் ஒரு பக்திமயமாக தான் நீங்கள் அவங்கள பார்க்கலாம். பக்குவப்பட்ட நிலையிலே இருப்பாங்க. இந்த நேரத்தில் எதையுமே மாட்டிக்க மாட்டாங்க. ஒரு பாசிட்டிவ் திங்ஸ் இருக்கும் அவங்கக்கிட்ட. ஒரு ஒரு லட்சியத்தோடு இருக்கிறோம், லட்சியத்தோடு பேசுகிறேன்னா நான் என்னமோ இருக்குன்னு சொல்லவே மாட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷம் மனமகிழ்ச்சியாக இருக்கிறதுனா வார்த்தைகளே வரும். அவங்கள பார்த்து நம்ம கற்றுக்கலாம். புரியுதுங்களா? எப்படின்னா, நம்ம துணிவாக இருந்தோம்னா உழைப்பில் கொஞ்சம் உயர வைக்கும். அது அவங்க இருப்பாங்க. புரியுதுங்களா? பணிவில் உயர்ந்தவாகவும் இருப்பாங்க. அப்போது எல்லாருடைய மனசுலையும் உயர்த்தி வச்சுருப்பாங்க. அவங்க ஒரு இடத்துல வேலை செய்கிறாங்கன்னா அங்கே இருக்கிறவங்களோட மனசில் உயர்ந்திருப்பாங்க. துணிவிலையும் அதுபோல் அந்த நட்சத்திரம் அவ்வளோ பவர்ஃபுல். அதே மாதிரி கணக்கு போட்டு வாழ்கிறதுல வல்லவர்கள். கணித மேதை ராமானுஜர், இன்றைக்கி பிறந்தநாள் தானே அவருக்கு. அவர் மாதிரி கணிதத்தில் வல்லவர்கள். இது செய்தால் இது நடக்கும்னு அவங்களுக்கு தெரியும். கால்குலேஷன் அவ்வளோ கால்குலேட்டிவாக இருப்பாங்க. இருந்தாலும் சில தோல்விகளை சந்தித்திருப்பார்கள். அவங்க வெளியிலையும் வந்திருப்பாங்க. அந்த வயதுக்கு பார்த்துக்கலாம் தெரிஞ்சிடும். ஒரு 30 வயசில் இருக்கவங்க ஒரு விஷயத்தில் இருப்பாங்க. இப்போ ஒரு 50 இருக்கிறவங்க எல்லாத்தையும் தேர்ச்சி பெற்று முடிச்சுட்டு இருப்பாங்க. ஒரு ஹாப்பி மைண்டில் இருப்பாங்க இப்போதைக்கு. புரியுதுங்களா? அதனால் இந்த நட்சத்திர நாள், இன்றைய திதி நாள், இது எல்லாமே சேர்ந்து வரும்போது ஒரு ப்ளஸ்ஸு. இன்றைய நாள் சேமிப்பு பழக்கத்தை ஆரம்பிக்கிற ஒரு நாளாக இருக்குது. புரியுதுங்களா? ஒரு உண்டியல் வாங்கி வைக்கிறது, இல்லை ₹1 மஞ்சள் துணியில் மடித்து வச்சு நம்மளே வீட்டில் ஒரு உண்டி செட் பண்ணி அதில் போடுறது, இது மாதிரிலாம் செய்யும்போது செல்வம் தானாக சேர ஆரம்பிச்சிடும். புரியுதுங்களா? சரி, இன்றைய ராசி பலன் பார்ப்போமா? இன்றைய ராசி பலன், மேஷ ராசி நேயர்களே, அதாவது கொஞ்சம் இன்றைக்கி வார்த்தையில் மட்டும் கவனம் செலுத்தினா போதும். வார்த்தை ப்ளஸ் சகோதரனா உடன் பிறந்தவங்கள, இப்போ பங்காளின்னு சொல்லுவோம், ஒரு பூர்வீகத்தில் இருக்கக்கூடியவங்க, இவங்களெல்லாம் கொஞ்சம் அனுசரிக்கணும். புரியுதுங்களா? அனுசரிச்சிங்கன்னா உங்கள் தொழிலையும் வெற்றி அடைவீங்க. வியாபாரம் பண்ணுறவங்க, தொழில் இருக்கிறவங்க. ஆனால் படிக்கிறவங்க, இப்போ மாணவர்கள் மிகுந்த கவனம் இருக்கணும். வெளி வட்டார விஷயத்துக்குள்ளே போகவே கூடாது. நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு. யாராவது எதாவது பண்ணிட்டு போகிறாங்கன்னு இருந்தீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க. புரியுதுங்களா? பெருமை அடையக்கூடிய நாள். பொறுமையாக இருந்தீங்கன்னா பெருமை அடைவீங்க. ஓகேங்களா? ரிஷப ராசி நேயர்களே, அதாவது ரொம்ப கவனமாக இருக்கணும் இன்றைய நாளில். உங்கள் வீட்டில் யாரேனும் ஒரு இயற்கை மரணம் அப்படின்னு ஒருத்தங்க இருந்தாங்கன்னா இன்றைக்கி அவங்கள ஞாபகம் படுத்திட்டு போகும். ஏதோ ஒரு விஷயம் அவர்கள் செய்த நல்லதாக இருந்தாலும் சரி, தீமையாக இருந்தாலும் சரி, அந்த ஞாபகம் உங்களை படுத்தும். ஆனால் நீங்கள் அதெல்லாம் கவலையிலே வச்சுக்கூடாது. புரியுங்களா? வண்டி வாகன பயணங்களில் மிகுந்த சர்வ ஜாக்கிரதையாக இருக்கட்டும். ஒரு மேன்மை அடைவீங்க தான், ஆனால் மேன்மை அடைந்தாலும் வெற்றி பெறணும் இல்லைங்களா? புரியுதுங்களா? தந்தை பேச்சை கவனமுடன் கேட்டிங்கன்னா போதும், வெற்றி அடைவீங்க. மேன்மையான ஒரு நாள். மிதுன ராசி அன்பர்களே, அதாவது மற்ற கிரகங்கள் எப்படி செயல்படுதோ தெரியாது, உங்கள் ராசி அதிபதி கிரகம் எங்கே இருக்குது, யார் கூட சேர்ந்துருக்காரோ அதுதான் உங்களுக்கு பலன். ஏன்னா உங்களுக்கு எல்லா வழியும் தெரியும். படிக்காமலே பட்டம் வாங்கியவர்கள், படிக்காத மேதை, படிக்கவே மாட்டீங்க, ஆனால் எல்லா விதமான பேச்சும் பேசுவீங்க. சொல்லுவாங்க இல்லையா காமெடியை, பேச்சாடா பேசினேன் அப்படின்ற மாதிரி இவ்வளோலாம் பேசிட்டீங்க. அப்புறம் அதுக்கு வர ரியாக்ஷன் நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், கவலைப்பட்டு தானே ஆகணும். நான் சொல்கிறேன், நீங்கள் கவலைப்பட வேண்டியதே இல்லை. புரியுதுங்களா? நான் ஜெயிக்கணும்னு ஒற்றை முடிவில் நில்லுங்கள். படிப்பில் வெற்றி அடையணும் ஒற்றை முடிவில் இல்லைங்க. நான் வேலைக்கு போகிறேன்ற ஒற்றை முடிவில் இல்லைங்க. அப்படி இருந்தீங்கன்னா இன்றைய நாள் கவலை இல்லாமல் கழிக்கலாம். கடகராசி அன்பர்களே, மனசோறு மனசஞ்சலம், ஏதோ உடம்பு போட்டு படுத்தி எடுக்குது, என்னன்னே தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இன்று இருக்குது. கண்டிப்பான முறையில் மருத்துவ ஆலோசனை வேண்டும். மருத்துவரை சந்திக்க வேண்டும். இதய சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை இன்று மேலோங்குகிறது. கவனமுடன் கையாளுங்கள். சிம்ம ராசி நேயர்களே, நம்ம கொடுத்தது கொஞ்சம் இன்றைக்கி ஒரு வரவில் இருக்குது. புரியுதுங்களா? அதே மாதிரி நீங்கள்
உங்கள் தலையை பத்திரமாக பார்த்துக்கணும். தலை வலிக்குது இல்லை நான் தான் அப்படின்னு கர்வப்பட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு உங்கள் சோழி இன்றைக்கி. அதனால் சிம்ம ராசி என்பர்கள் கடன் வாங்கியாவது ஏதோ ஒரு தொகையை வச்சுருப்பீங்க, அதை எதுக்காக வாங்கினீங்களோ அந்த வேலையை செஞ்சு முடிங்க. நாளைக்கு பார்த்துக்கலானேன்னா இந்த பணமும் கரைந்து சென்று விடும். பணம்னு சொல்கிறது நம்ம சுக்கரன். அதனால் சுற்றி இருப்பவர்களை மதியுங்கள். கணவனாக இருந்தால் மனைவியையும், மனைவியாக இருந்தால் கணவனையும் போற்றி புகழ்ந்து வாழ்ந்தாலே உங்களுக்கு எந்த விதமான சிக்கலுமே வராது. புரியுதுங்களா? நீங்கள் தான் லட்சுமி உங்கள் வீட்டுக்கு. இன்றைய வரவு வருகின்றது. கவனமுடன் இருந்தால் நன்மை அளிக்கக்கூடிய ஒரு நாளாக திகழ்கின்றது. கன்னி ராசி அன்பர்களே, விரயஸ்தானத்தில் இருக்கிற கிரகங்களும் பூர்வீக ஸ்தானத்தில் இருக்கிற கிரகமும் நன்றாக இல்லை. 3ஆம் இடத்த சந்திரன் முயற்சி செய்ய சொல்லும். அந்த முயற்சி சின்ன வெற்றி கொடுக்கும். உடனே களிப்படைஞ்சு சந்தோஷம் அடைஞ்சு ஆஹா நம்ம ஜெயிச்சிட்டோன்னு சொல்லக்கூடாது. பொறுமை, ரொம்ப பொறுமையாக இருக்கும். ஜெயிக்கிறது உறுதி. அதுக்கான வாய்ப்பு வர உங்கள் திறமை நீங்கள் வளர்த்துக்குங்க. அப்போ தான் நீங்கள் வெற்றி அடைஞ்சு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்து கொண்டு இருக்கின்றது. துலாம் ராசி நேயர்களே, மனதில் தேவையில்லாமல் ஒரு குழப்பம் இப்போது வந்து கொண்டிருக்கிறது. தன் அண்ணனை குறித்து, புரியுதுங்களா, அந்த பர்டிகுலராக அண்ணன் தம்பி மாமா இவங்களோட விஷயங்கள் நினச்சி ஒரு மனசு ஒரு அச்சம் கொள்ளும். நம்ம இதெல்லாம் செய்ய போகிறோமே தடைப்பட்டுருமா அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தோணும். தடையே எதுவும் வராது. தடையே இனிமேல் வராது. ஏன்னா சில மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. புரியுதுங்க? அந்த மாற்றம் உங்களுக்கு ஒரு ஏற்றமாக திகழக்கூடிய ஒரு நாள் இந்த நாள். விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைக்கி ராசியிலேயே சந்திரன் பயணம் பண்ணுறாரு. அனுஷத்திலே பண்ணுறாரு. சனியோட நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் பண்ணுறாரு. அப்படின்னா உங்களோட எண்ணங்கள் எல்லாமே எப்படி இருக்கும்? குடும்பத்தை பற்றி, சகோதரனை பற்றி, அம்மாவை பற்றி இது தான் ஓடிட்டுருக்குமே கண்டி வேறு வெளி வட்டார விஷயத்தை பற்றியே நினைக்க தோணாது. அப்போ அவங்கள நினச்சா என்ன உண்டு? செலவு உண்டு இல்லையா? என்ன வாங்கி தரணும்னு பார்த்து வாங்கி கொடுத்து மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய ஒரு நல்ல நாள். செலவுகள் உண்டு, வரவுகளும் உண்டு, செலவுகளும் உண்டு. இது போல் ஒரு டைலமா மனசுக்குள்ளே ஒரு மாதிரி இது பண்ணுறது நடாதுன்றதுங்க. தொழில் சரியாக இல்லையே இன்றைக்கி அப்படின்ற மாதிரிலாம் அதெல்லாம் நடக்கும். நாளை மாறிடும். இன்று இல்லை, ஆனால் நாளை மாறப்போகிறது. இதற்கு மனக்கவலை. தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு ஜெயம் ஜெயம் என்றாடன்னு சொல்லுவாங்க ஒரு பாட்டில். அது மாதிரி ஜெயம் உங்களை நாடி வந்து கொண்டே இருக்கின்றது. தனுசு ராசியில் இருக்கிற ஆண் பெண் இருவர்களுக்கும் இப்போது மிகுந்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. ஆணாக இருந்தால் பெண் மேல் ஒரு விருப்பம், ஒரு மோகம் ஏற்பட்டு தீரும். கவனமுடன் இருக்கணும். வார்த்தையை கொடுத்துடக்கூடாது. நீங்கள் வாக்கு கொடுத்துட்டா அதை காப்பாற்றணுமே ஓடுவீங்க. அதனால் எந்த ஒரு பெண்ணிடமும் வாக்கு கொடுக்கக்கூடாது. பெண்ணாக இருந்தால் எந்த ஒரு ஆண்ட்டையும் வாக்கு கொடுக்கக்கூடாது. சரி நான் பார்த்துக்கிறேன்ட்டிங்கன்னா நீங்கள் அவ்வளோதான். அதை விடுத்து நீங்கள் உங்களுடைய சுய பரிசோதனையில் வாழ்ந்தீர்களானால் இன்றைய நாளை மீண்டு வரலாம், ஜெயிக்கலாம். மகர ராசி அன்பர்களே, நமக்கு தாங்க சரியா இல்லை. ஒரு விஷயம் போனால் இன்னொரு விஷயம் வருது, இன்னொரு விஷயம் போனால் இன்னொரு விஷயம் வருது. ஆனால் எல்லாமே எதுக்கு வருது? கொடுக்க வருகிறார். உங்கள் ராசி அதிபதி உங்களுக்கு கொடுக்க வருகிறார். அவர் போயிருக்கிறார். ஆனால் மறுபடியும் அந்த பார்வை தீட்சண்யம் எல்லாமே இருக்கு இல்லைங்களா? அதனால் லாபங்களை தரக்கூடிய நாளாக திகழும் இன்றைய நாள். அன்னை வழிபாடு மேற்கொள்ளுங்கள். வாராகி அன்னை வழிபாடு மேற்கொள்ளுங்கள். அப்படி மேற்கொள்ளும்போது சிறப்பாக இருப்பீங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதேமாதிரி மகர ராசியில் இருக்கின்ற கலைஞர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், ஒரு சினிமாவில் போய் ஒரு சாதிக்கணும் ஜெயிக்கணும்னு போகிறவங்க, மகர ராசி அன்பர்களுக்கும் சரி கும்பராசிக்காரங்களாக இருந்தாலும் சரி, இந்த ஆண்டு ஒரு வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு காத்து கொண்டிருக்கிறது. பயனடையுங்கள். கும்பராசி அன்பர்களே, சனி தன் சொந்த வீட்டில் இருக்கிறாரு. ஆனால் அவர் இருந்தும் சில சிக்கல்கள் சங்கடங்கள் இருந்து கொண்டே இருக்கின்றது. இன்றைக்கி ஒரு பகை வருவதற்கு காத்திருக்கின்றது. பகை வராமல் இருக்கணும்னா முதல்ல சொன்னது தான், பணிவு உங்கள் எல்லோரும் மனதிலும் உயர்த்தும். துணிவு நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உயர்த்தி வைக்கும். உங்களுக்கு பணிவு வேணுமா துணிவு வேணுமா ரெண்டுத்தையும் எப்படி பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னாவே போதும், நீங்கள் ஜெயிச்சிடலாம் இந்த நாளை. மீன ராசி அன்பர்களே,
நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சி, செய்து கொண்ட உழைப்பு உங்களை வெற்றி பயணத்துக்கு இட்டு செல்கிறது. புரியுதுங்களா? அதே மாதிரி ராசி அதிபதி 2ஆம் இடத்தில் இருக்கிறது வந்து வலுப்பெற்றதாக தெரிகிறது. அதாவது வலுப்பெற்றிருக்கிற அமைப்பு. வலுப்பெற்றிருக்கிற அமைப்பில் நம்ம எது செய்தாலும் நமக்கு வெற்றி வந்து சேரும். இன்றைய நாள் ஒரு வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் திகழ்கிறது. குறிப்பாக ரேவதி நட்சத்திரக்காரங்க ரொம்ப பொறுமையாக இருக்கணும் இன்றைய நாளில். என்ன ஒரு விஷயம்னா, இந்த மீனராசிக்காரங்க இருக்கிற வீட்டில் மற்றவங்களுக்கு சந்திராஷ்டமம் இருந்தாலும் அவங்க தான் பொறுமையாக இருப்பாங்க. மீனராசிக்கு சந்திராஷ்டமம் இருந்ததுன்னா வீடு மொத்தமும் அவங்களுக்காக பொறுமையாக இருப்பாங்க. அப்படி ஒரு பேக்கேஜ் அவங்கக்கிட்ட இருக்குது. புரியுதுங்களா? இந்த சந்திராஷ்டமனால் இறை வழிபாடு, கணபதி வழிபாடு மேற்கொண்டு வெற்றி அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வெற்றி கழிப்புடன் இருங்கள். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.